என்னக்கா பண்றது? அவர் சொல்றது சரிதானே. டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். எல்லாம் ஏன் தப்பு தான்டா. படிச்சது பாத்துக்கணும். நான் ஸ்கூல் வரைக்கும் படிச்ச எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னொரு எபிசோட தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மீனா வந்து ஒரு ஆர்டர் எடுத்ததுல வந்து அவங்கள வந்து ஏமாத்திட்டாங்க அந்த காசுக்கு. இந்த டைம்ல ரொம்ப டல்லா இருக்காங்க, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம வாங்கின கடன்ல எப்படி கொடுப்போம், வேலை செஞ்சவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்போம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல முத்து வந்து கால் பண்ணி கேட்கிறாரு, வாங்குறவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்துட்டேன்னு கேட்கும்போது, இல்லங்க காசு நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோகமாவே பேசுறாங்க. முத்து கேட்கிறாரு, என்னாச்சுன்னு. ஒண்ணும் இல்ல, டயர்டா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போனை வச்சுறாங்க. வச்சுட்டு அழுதுட்டே இருக்காங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப வந்து எல்லாருமே திட்டுறாங்க, இந்த மாதிரி ஏமாத்திட்டானே அப்படின்னு, உடச்சான சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்தாதான் பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா திடீர்னு சொல்லிட்டு உனக்கு இன்ஸ்பெக்டர் தெரியல, அவங்கள போய் பார்த்து பேச முடியுமான்னு சொல்லிட்டு சத்யாவும் மீனாவும் கிளம்பி போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீங்க சைன் பண்ணி கொடுத்தனால லீகலா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுமா. எப்பவுமே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும்போது இந்த மாதிரி படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. இல்லைன்னா சைன் பண்றதுக்கும் நம்ம எழுதுறதுக்கு இடையில வந்து கேப் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு சைன் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து எப்பவும் போதும் சார் பண்ணிட்டேன், நான் படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி இது இருக்கட்டும், நான் பாக்குறேன் ஏதாச்சும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா வெளியே வந்து நின்றுட்டு மீனா வந்து அழுறாங்க, நான் படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்காம சைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. உடனே சத்யா சொல்றாரு, இல்லக்கா உன் மேல தப்பு எதுவும் இல்ல, அந்த ஆளா ஏமாத்திரம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் காசு கொடுக்கணுமே என்ன பண்றதுக்குன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. பினான்சியல் வேற என்ன நம்பி காசு கொடுத்தாரு அப்படின்ட்டு. இந்த டைம்ல முத்து மறுபடியும் கால் பண்ணி எல்லாரும் காசு கொடுத்துட்டான்னு கேட்கும்போது, இல்லங்க அவங்களுக்கு நாளைக்கு தான் காசு கிடைக்குமா, ஏன் இப்படி இழுத்து வைக்கிறாங்கன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு ஏதாவது வரக்கூடிய காசு வரலையா, நாளைக்கு தான் வருமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே வந்து வாங்கிட்டு உடனே கொடுத்துரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வரமான்னு கேட்கும்போது, இல்லங்க எனக்கு எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம், நீங்க பத்திரமா வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது முடிச்சுட்டு சத்யாவை கிளம்ப சொல்லிட்டு, எனக்கு சமைக்கணும் சத்யா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சோகமா வராங்க. வந்த உடனே விஜயா வந்து கத்துறாங்க, சும்மா சுத்த போயிடுறா, வீட்டுல சமைக்கணும்னு இல்லையா, நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியுமா எனக்கு சொல்லிட்டு எது கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. அம்மா சமைக்க வேண்டாம், நான் சமைக்கிற நேரம் இதுதான், எனக்கு சமைக்க போறேன், மாமாவுக்கு சமைக்கிற சாப்பாடு நீங்க இன்னைக்கு சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அது உடம்புக்கு நல்லதானே இருக்கு, நல்லதானே இருக்கான்னு கேட்கும்போது, உடம்புக்கு இல்ல ஒன்றும் இல்ல, மனசுக்கு சரியில்லைன்ட்டு. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க விஜயா, உங்களுக்கு தெரியாதா, சிந்தாமணி சொல்லலையான்னு சொல்லி கேட்கறாங்க மீனா. எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த டைம்ல அண்ணாமலை வந்து கடையில கூப்பிட்டு வந்து மீனான்னு கூப்பிட்டு வராங்க. இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, என்னம்மா பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இல்லம்மா தெருக்கடையில இருக்கிறவர் வந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம் பழக்கம், அவன் வந்து நான் 50 ரூபா வந்து 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கிழிஞ்ச நோட்டை கொடுத்துருக்கான், நான் பார்க்காம கொண்டு வந்துட்டேன், அதுக்கப்புறமா கொண்டு போய் இது நீ கொடுத்த நோட்டுப்பான்னு சொல்லும்போது அவன் வந்து நான் தரவே இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்றான். நான் அதான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்துட்டு அதை மறுபடியும் செலக்டா போட்டுட்டு அவங்ககிட்ட கொண்டு கொடுத்து பிரெட்டை வாங்கிட்டு மீது காசையும் வாங்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுதான், நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனா வந்து சில பேருக்கு வந்து அவங்கள நம்மளை ஏமாத்துறவங்களோ அவங்களையும் ஏமாத்தினாதான் அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யாருக்கும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. உடனே வந்து மீனா நினைக்கிறேன், ஆமா மாமா, நம்மளை ஏமாத்துறவங்களும் நம்மளை ஏமாத்திதான் நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே யாரும் ஏமாத்திட்டாங்களாமா, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி, இல்ல மாமா நீங்க சொன்னீங்களா அதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க. இந்த டைம்ல பினான்சியல் வந்து கால் பண்றாரு மீனாவுக்கு, என்னம்மா மத்தவங்கள மாதிரி நீ ஏன் காசு கொடுக்காம இருக்க அப்படின்ட்டு. இல்ல சார் தந்துறேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட வைக்கிறாங்க. அவங்களும் நினைச்சிட்டே இருக்காங்க, நம்ம வந்து எப்படியாச்சும் அந்த சிந்தாமணி தான் வந்து பண்ணாங்கிறது நமக்கு தெரியுது, சிந்தாமணியை வச்சு நமக்கு வந்து இந்த காசை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க கண்டிப்பா வாங்கிடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.